வாசிங்கள் பார்க்கலாம். எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். எபேசி chapter 6 verse 10 to 18. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பரலோக தேவனே, இந்த வேலைக்காய் சுந்தரம்பா தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இதுவரையிலும் அசைபாடினீர். இப்பொழுது இந்த தேவ செய்தியின் மூலமாய் கர்த்தர்களோடு பேசும்படியால் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிபடுத்தலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அடியனை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறது. இந்த வாய்ப்பு நடந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன். இரண்டாவது பாஸ்டர் சார்லஸ்க்காக, அவர் குடும்பத்துக்காக கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால் எதிர்த்து நில் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம் தேவாவியான தாசியோடு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும்? சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதைத்தான் நாம் இன்றைக்கு ஆவியான தாசியோடு தியானிக்க போகிறோம். இன்றைய தினத்தில் முதலாவதாக நாம் வாழ்கிறதான இந்த உலகத்திலே நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன் தான் பிசாசு. அவன் கண்ணுக்கு தெரியாதவன். அவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கெட்ட சிந்தனைகளையும் பலவிதமான சோதனைகளை கொடுத்து மக்களை சோர்வடைய பண்ணுகிறான். நாம் அதை அறிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் பிசாசுக்கு என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் எதிர்த்து நின்றால்தான் சாத்தான் ஓடி போவான். நாம் எதிர்த்து நிற்காவிட்டால் சாத்தான் என்ன செய்ய மாட்டான்? ஓடி போக மாட்டான். இங்கே ஆண்டவர் வலியுறுத்துகிறார் பாருங்கள். நமக்கு எவைகளோடு போராட்டம் உண்டா? ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டா? போராட்டம் உண்டு. எவைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது? முதலாவது துரைதனம் பண்ணுகிற ஆவி. என்ன ஆவி போராடுது? துரைதனம் பண்ணுகிற ஆவி. இது ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கும்.
தெருக்கள்ல இருக்கும். அந்த தெருவுக்கே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க உட்காந்து லீடர் மாதிரி நம்மளை அரசாட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? துறைதனம் பண்ணுகிற ஆவி. சில வீடுகள்ல சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அம்மாக்கள் துறைதனம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா. ஆனா குடும்ப தலைவர் தான் குடும்பத்தை நடத்தணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மனைவியை பார்த்தோன்னே மத்தவங்க என்ன செய்வாங்க, அப்படி நடுங்குவாங்க. பாத்துருக்கீங்களா? இது என்ன ஆவி? துறைதனம் பண்ணுகிற ஆவி. அது மாதிரி பாத்தீங்கன்னா சிலர் காம்பவுண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆள் லீடர் உட்காந்து அரண்டி. பாத்துருக்கீங்களா? அது என்ன ஆவி? அதான் துறைதனம் பண்ணுகிற ஆவி. சிலர் பாத்தீங்கன்னாவே நடுங்குவாங்க. பாத்துருக்கீங்களா? அவங்க சொன்னாலும் நம்ம ஆட்கள் பேசுறது கூட அப்படி பயப்படுவான். அப்ப என்ன ஆவி அவங்க மூலமா கிரியை செய்யுதுன்னா துறைதனம் பண்ணுகிற ஆவி கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஆவியை நம்ம எதிர்த்து நின்றால் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. முதலாவது துறைதனம் பண்ணுகிற ஆவி. இரண்டாவது என்ன ஆவி போராடுது அப்படின்னா அதிகாரம். அதாவது அதிகாரத்தில் உள்ளவங்க தவறாக அந்த அதிகாரத்தை என்ன செய்யறது, பயன்படுத்துறது. நீங்க கவர்மெண்ட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளும் சரி, கவர்மெண்ட் போஸ்டிங்கில் உள்ளவர்களும் சரி, அவர்கள் தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரம் என்று நினைத்து அதை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் அந்த அதிகாரத்தின் மூலமா நல்ல விளைவுகளை ஏற்படுத்த முடியும். ஆனா அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் அதன் மூலம் தவறான பாதிப்புகள் ஏற்படும். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா அதிகாரத்தில் உள்ளவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் சரி, இந்தியாவிலும் சரி, சாராய கடைகள் அநேக மாநிலங்களில் திறந்து இருக்குது. இப்ப தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இவங்க சரியான விதத்துல பயன்படுத்தினா இன்றைக்கே இவங்க இதெல்லாம் மூடணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டால் மூடுமா மூடாதா? மூடும். தெரியுமா உங்களுக்கு? ரகசியமா சில கள்ளச்சாராயம் நடக்கலாம். ஆனா மேக்சிமம் பிரச்சனைகள் என்ன செய்யும் தெரியுமா? தீர்வாகும். அப்ப அதிகாரத்தில் உள்ளவங்க சரியா செயல்படும்படியாக தேவ பிள்ளைகள் சபை உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தால் மேலுள்ள அதிகாரிகள், பிரதமர் மற்றும் முதலமைச்சர்கள் சரியான விதத்தில் தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினால் நம்ம தேசம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா வீட்டுல உள்ளவங்க நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கணவனாருக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த கணவனார் அதிகாரத்தை பயன்படுத்துறது கிடையாது. என்ன செய்யறது கிடையாது? பயன்படுத்துறது. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அம்மாக்கள் சொன்னா கூட பிள்ளைய நடுக்கிறாங்க. ஆனா அப்பா சொல்றாருன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? ஏன்னா அதிகாரத்தை அவங்க என்ன செய்யறது இல்லை. ஆனா ஒண்ணு தெரியுமா? எவ்வளவுதான் தப்பு நடந்தாலும் சரியான அதிகாரத்தை பயன்படுத்துவோம் என்றால் அந்த வீட்டுல நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே கர்த்தர் பிள்ளைகளை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான விதத்தில் பிள்ளைகளை அதட்டினால், பிள்ளைகளை நடத்தினால் அந்த பிள்ளைகள் திருந்துவாங்க. பிள்ளைகளை கண்சாலையா விடுவீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திருந்த மாட்டாங்க. அப்ப தேவன்கிட்ட நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா ஏசப்பா நீங்க எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு என்ன செய்யும் தாருன்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்தினா பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா. நீங்க நிறைய வேலையில நீங்க பார்த்திருப்பீங்க. சிலர் பிசாசு பிடிச்ச மாதிரிலாம் ரொம்ப ஆடிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா ஜென்ஸ் அதட்னா அந்த ஆள் ஒழுங்கா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் மாம்சம் இருக்கும், ஒரு பக்கம் என்ன உட்கார்ந்து இருக்கும், பிசாசு உட்கார்ந்து இருக்கும். ஆனா ஜென்ஸ் நார்மல் ஆயிடும். பார்த்துருக்கீங்களா? நிறைய வீடுகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு தம்பி தெரியும். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க கணவனார் ஃபாரின்ல வேலை பார்த்தாரு. இந்த தம்பி வீட்டில் இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு உச்சக்கட்ட பிரச்சனை சரிதானா, அதுல மாம்சம் ஊறி போயிருக்குது. அம்மானா இவர் பார்த்தீங்கன்னா அரட்டுறாரு. ஆனா அப்பா பச்சையா ஐயா எந்த பேச்சுமே என்ன செய்யறது இல்லை, எந்த தொந்தரவுமே என்ன செய்யறது இல்லை, பண்றது இல்லை. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கொஞ்சம் மாம்சம் இருக்குது, கொஞ்சம் பிசாசம் இருக்குது. அதிகாரத்தை கரெக்டா நம்ம என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தணும். அல்லேலூயா. மூன்றாவதாக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் பில்லிசூனி ஆவி, இதுதான் விபச்சார வேசித்தன் ஆவி, இதுதான் ஏசபேலின் ஆவி, இதுதான் மந்திரம் பண்ண வைக்கிற ஆவிகள். இந்த ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாக்களையும் ஆவிதி செய்து அங்க இருக்கிற மக்களுக்கு விரோதமாய் பில்லிசூனியங்களையும், அங்க இருக்கிற மக்களை விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கிறது, அங்க இருக்கிற மக்களை பலவிதமான பாவத்துக்குள்ள தகுதுதான்
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக என்ன ஆவி கிரியை செய்தனா, வான மண்டல பொல்லாத ஆவி. என்ன ஆவி செயல்படுதுங்க? வான மண்டல பொல்லாத ஆவி. ஐந்தாவது அவைகளுடைய சேனைகள். இவைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வானத்தில் இருந்து சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சபையானது கர்த்தர் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அவைகளை என்ன செய்யணுமா? எதிர்க்கவும். யார் எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டா, இயேசு எதிர்ப்பாரா இல்ல நம்ம எதிர்க்கணுமா? சொல்லுங்க. ஏசப்பா அந்த பூமியில இருந்த நாட்கள்ல பிசாசு துரத்தினார், உண்மைதான். இன்றைக்கு அந்த இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சபை தான் பிசாசு என்ன செய்யணும் தெரியுமா? துரத்தணும். அல்லேலூயா. சபை தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை என்ன செய்ய வேண்டும்? எதிர்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். என்னது? நிற்கவும். அடுத்து பாருங்க, திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னியாசங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசங்களுக்கு இடத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் என்ன செய்யுங்கள்? நெல்லுங்கள். இந்த நெல்லுங்கள், தரித்திருங்கள், எதிர்த்து நெல்லுங்கள். இது அடிக்கடி ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு என்ன செய்கிறார்? 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்கிறார்? சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய ஆயுதங்களை சொல்லுகிறார், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்களை சொல்லுகிறார். என்ன ஆயுதங்களை சொல்றாரு? நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் இருக்குது, நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதங்கள் இருக்குது. இப்ப இதெல்லாம் நாம் பேசல. இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம பேச போறோம், எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறத மட்டும் தான் நம்ம இன்னைக்கு ஆவியான தாசிகளை தியானிக்க போகிறோம். அதுல குறிப்பா ஒரு காரியத்தை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் தரித்துக் கொள்ள வேண்டும், நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அடுத்து ஆவியிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்துருவை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெயிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுலயும் மன உறுதியோடு நாம் அவைகளை எதிர்க்க வேண்டும். எப்படி எதிர்க்குங்க? மன உறுதி அப்படின்னா சிந்தனையில சரியான சிந்தனை என்று சொல்லலாம், தெளிவான சிந்தனை என்று சொல்லலாம். இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஜெபிப்பாங்க, ஆனா மைண்ட் அளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடி இருக்காது. என்ன இருக்காது? ஸ்டெடி இருக்காது. இதனாலதான் ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லும் போது அடிக்கடி சொன்னாரு, நீ பலம் கொண்டு திடமனதா இரு. எப்படி இரு? பலம் கொண்டு திடமன. நான் உன் கூட இருக்கிறது உண்மைதான், அது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் உனக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? பலம் கொண்டு திடமனது. திடமனதுன்னு தெளிவான சிந்தனை. என்ன சிந்தனை? ஆனா நிறைய பேருக்கு மைண்ட் என்ன செய்யுது? குழம்பி போகுது. சாத்தான் செய்கிற ஒரே தந்திரம் மண்டையில ஓடி ஒரு ஒட்டு. என்னது? மண்டை குழம்பிருச்சுன்னா எல்லாமே இருந்துச்சு, சாப்டர் முடிச்சு. ஆண்டவர் ஃபைனலா சொல்லும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எதை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி 17ஆம் வசனம் பாருங்க. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்கள்? 2 காரியத்தை எடுத்துக்கொள்ள சொல்றாரு. நம்ம இதுவரைக்கும் என்ன நினைச்சோம்னா ஆவியின் பட்டயத்தை மட்டும்தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், ரட்சணியம் என்னும் தலை சீராவை நாம் என்ன செய்யணுமா? எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்மெட் அணிஞ்சுக்கோன்னு அர்த்தம். என்ன அணியணுங்க? சொல்லுங்க, என்ன அணியணுங்க? ஹெல்மெட் யார் அணியணும்? நம்ம தான் அணியணும். கவர்மெண்ட் சொல்லுது ஹெல்மெட் போட்டு போனா உங்களுக்கு பாதுகாப்பு, ஹெல்மெட் போடாம உங்களுக்கு என்ன கிடையாது? பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நமக்கு அதிகாரம் இருக்கிறது உண்மைதான். ஆனா ஹெல்மெட் அணிகிறதும் அடுத்து கையில பட்டயத்தை எடுக்கிறது யாருடைய டியூட்டி? நம்முடைய டியூட்டி. எப்படி சார் ஹெல்மெட் அணிஞ்சிருக்குமா அணியலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் ஹெல்மெட் அணிஞ்சிருக்குமான்னு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட் அணிஞ்சிருக்கீங்களா அணியலையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க வேத வசனத்தை, இந்த வேத வசனத்தை நல்ல சத்தமா வாசித்து உங்க காது கேட்க வாசித்து வசனத்தை மைண்ட்ல இருதயத்துல என்ன செய்யணும்? நிரப்பணும். என்ன செய்யணுங்க? எங்க நிரப்பணும்? மைண்ட்லயும் இருதயத்தில் நிரப்பணும். நீங்க ஆவியில நிரப்பி ஜெபிக்கலாம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, பரிசுத்தம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, வரங்களை பெற்றிருக்கீங்க, இயேசுவை கூட பார்க்கலாம். ஆனா அது ஆவியில. ஆனா உங்க ஆத்மா இருக்கு பாத்தீங்களா? அந்த மைண்ட், இதுதான் ஆத்மா. இந்த மைண்ட்ல
அறிவை தேவ வார்த்தையினால் நீங்கள் தான் நிரப்ப வேண்டும். உங்கள் ஆவியை கர்த்தர் நிரப்புவார், உங்கள் அறிவை நீங்க தான் நிரப்பணும். யார் தான் நிரப்பணுங்க? அப்ப ஹெல்மெட் யார் தான் அணியணும் சொல்லுங்க? நீங்க தான் அணியணும். இப்ப நீங்க ஹெல்மெட் அணிஞ்சிருக்கீங்களா அணியலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஸ்டர், காலையில எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வேதத்தை நல்ல சத்தமா வாசித்து பாருங்க. அந்த வசனம் உங்க மைண்டி உங்க இருதயத்தை என்ன செய்ய தெரியுமா? நிரப்பப்படுகிற அனுபவம். என்ன அனுபவங்க? என்ன அனுபவம் இருக்கணும்? நிறைய பேருக்கு வசனம் வாசித்தீங்கன்னா வாசித்தேன், ஆனா மறந்து போச்சு பாஸ்டர் அப்படி பார்த்துருக்கீங்களா? சிலர் படிக்கிறதே இல்லை, அந்த கதையை விட்டுருங்க. நான் படிக்கிறவங்களுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். படிக்கிறவர்களே வசனத்தை எங்க நிரப்பணும் சொல்லுங்க? எங்க நிரப்பணும்? உங்க ஆத்துமாவை நிரப்புறீங்களா? அந்த அறிவை யார் நிரப்ப மாட்டா? கர்த்தர் நிரப்பணும். இப்ப கூட்டத்தில் வந்திருந்தீங்க, ஆண்டவர் என்ன நிரப்பணும்? ஆவியை கர்த்தர் நிரப்புவாரு. ஆனா ஆத்துமா நீ தான் நிரப்பணும். ஆத்துமாவை தேவ வார்த்தை நான் நிரப்ப வேண்டியது உன்னுடைய டியூட்டி. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களை உடம்பு நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க ரெண்டு காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, நல்ல சிந்தனைகளை எடுக்கணும். என்ன சிந்தனை எடுக்கணும்? இதைத்தான் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகளால் உள்ளவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு. அல்லேலூயா. அப்ப நீங்க ஹெல்மெட் அணிஞ்சிருக்கிறது எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? தினமும் உட்கார்ந்து காலையில் ஒரு அரை மணி நேரம், நைட் ஒரு அரை மணி நேரம் கம்பல்சரியா வேத வசனத்தால உங்க மைண்டே உங்க இருதயத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நிரப்பன அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கா அப்படின்னு நான் இப்ப கேட்டு பார்த்தேன். ஆனா 95% பேருக்கு என்ன இல்லை தெரியுமா? வசனத்தை நிரப்புற அனுபவமே கிடையாது. அப்படி நீங்க நிரப்பப்படாம நீங்க உலகத்துக்குள்ள போனீங்கன்னா சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்கள் முதலாவது எதை தாக்கும் தெரியுமா? உங்க மைண்டை தான் தாக்கும். உங்க மைண்டை தாக்கிட்டா நீங்க கவலையில உட்கார்ந்துருவீங்க. உங்க மைண்டை தாக்கிட்டா, சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நான் வீட்டில் நல்லா தான் இருந்தேன், ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, ஏதோ மன முடிவான மாதிரி ஆயிப்போச்சு. என்ன ஆயிப்போச்சு? அப்படியே சோர்ந்து போய் செயலற்ற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. எந்த நிலைமைக்கு போயிடுவாங்க? ஜெபம் பண்ண என்ன இருக்கும், ஆனா ஜெபம் பண்ண முடியாது. அதை செய்யணும் என்ன இருக்கும், ஆனா அவங்களால செயல்பட முடியாது. ஏன் செயல்பட முடியல? மண்டையில ஓங்கி ஒரு ஒப்பு தான் அர்த்தம். என்ன வச்சாச்சு? ஹலோ, கையை கால் எவ்வளவு நல்லா இருந்தாலும் மண்டை குழம்பிருச்சுன்னா கதை பக்கத்துல சொல்றேன். கை கால் நல்லா இருந்தாலும் மண்டை எப்படி இருக்கணும்? ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா நிறைய பேர் இது அணிகிற பழக்கமே. எதை அணிகிற பழக்கம்? தலைச்சீராக. யார் அணியணும் சொல்லுங்க? யார் அணியணும்? நம்ம தான் சார் அணியணும். நான் அணிஞ்சிருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் வசனத்தை நிரப்பணுங்க. நிரப்புற அனுபவம் இருக்குதா? ஓ, இருக்கை சொந்த கதை சோர்வதை கேளுங்க. அப்படியே கண்ணீர் வச்சு என்ன செய்வோம்? மூச்சு நாங்க என்ன செய்வோம்? அழுகுவோம். சபையில நாங்க சிரிப்போம், ஆனா தனியா உட்கார்ந்தால் அழுகுவோம். என்ன செய்வோம்? கூட்டத்தில் எல்லாமே அல்லேலூயா தான், ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது? சாத்தா எப்ப தாக்குவான் தெரியுமா உங்களுக்கு? கூட்டத்தோட இருக்கும்போது தாக்கவே மாட்டான். எப்ப இருக்கும்போது தாக்க மாட்டான். நீங்க தனியா உட்காந்துருக்கீங்க, அழுதுருவான். அக்கா, இந்த பிரச்சனை அப்படி, அந்த பிரச்சனை அப்படி, அது அப்படி. உடனே நீங்களா ஆமா சாமி, என்ன சாமி? ஆமா சாமி போட்டு அப்படி மூச்சு அழுது. ஆமா, வாழ்க்கைக்கு பிரச்சனை ஒன்றும் ஆகல, எல்லாம் அப்படிதான் இருந்துகிட்டு அப்படியே அழுது இருக்குது. இப்படியே உட்காந்துட்டே இருந்தேன்னா ஒண்ணுமே நடக்க போறதே இல்ல. அப்ப நம்ம என்ன அணியணும் சொல்லுங்க? ஹெல்மெட் அப்படின்னா நல்ல யோசனை. தேவனுடைய வார்த்தை தான் நல்ல யோசனை. எதுங்க? இதைத்தான் ஆண்டவர் சொல்லும் போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். என்ன புத்தி இருக்கணும்? தெளிந்த புத்தி. நிறைய பேருக்கு என்ன புத்தி கிடையாது. தெளிந்த புத்தினா மண்ணா கிடைச்சிச்சு அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல. அந்த மண்ணா வாங்கி நமக்கு அப்படி உருவ முடியாது. அந்த மண்ணாவை எடுத்து உரல்ல போட்டு எந்திரத்துல போட்டு என்ன செய்யணும்? அரைன்னு அரைச்சி அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? அப்பமா சுட்டு அதுக்கு பிறகு தான் என்ன செய்யணும் சொல்லுங்க? சாப்பிடணும். ஆனா நம்ம ஆட்கள் என்னைக்காவது அரைச்சி சாப்பிட்டுருக்காங்களா? வாசிக்க வேணா செய்வோம், அசை போடுற பழக்கமே எங்களுக்கு சரித்திரத்திலே. பாஸ்ட் பிரசங்கம் பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு?
யூடியூப்ல அவர் பிரசங்கம் பண்ணது எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில வேதத்தை தியானிக்கிற பழக்கம், வேதத்தின் அடிப்படையில ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? தனிமை அப்படின்னு வந்து விட்டா உங்க யோசனை எப்படி இருக்குது? உங்க யோசனையை குறித்து கவனமா இருங்க. அதுல வந்து அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அவங்க அப்படி பண்ணிட்டான், இப்படி சிந்திச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க ஹெல்மெட் அணியலன்னு அர்த்தம். என்ன அணியல? ஆனா ஹெல்மெட் அணிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பட்டயத்தில் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரி என்ன செய்வான் தெரியுமா? உங்களை பார்த்தா நடுங்குவான். எதிரி உங்களை பார்த்தா என்ன செய்வான்? அவனுக்கு தெரியும் யார் தேவனுடைய சத்தியத்தை தரித்திருக்கிறார்கள், யார் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். அதனால தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாள்ல நீங்கள் இவைகளை தரித்து கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரி, இப்ப நம்ம சாத்தானை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நாம் எப்படி எல்லாம் எதிர்த்து நிற்பது? அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக மனம் திரும்பி விசுவாசித்து எதிர்த்து நிற்க வேண்டும். என்ன திரும்பிங்க? மனம் திரும்பி. மனம் திரும்பினா என்ன அர்த்தம்? மனதை மாற்றிக்கொள் அப்படின்னு அர்த்தம். மனம் திரும்பினா என்ன அர்த்தங்க? மனதை மாற்றினா சிந்தனையை மாத்துன்னு அர்த்தம், யோசனையை மாத்துன்னு அர்த்தம், நல்ல யோசனைகளை சிந்தின்னு அர்த்தம். அதாவது தவறுகளை ஒத்துக்கொள் என்று அர்த்தம். என்னத்தை ஒத்துக்கணும்? தப்பு, நான் உண்மையில தப்பு பண்ணேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் வருவான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அனுதினமும் ஏசப்போடைய பாதத்துல வந்து என் சிந்தனையின் மூலமாக, என் பார்வையின் மூலமாக, என் பேச்சின் மூலமாக, என் செவிகளின் மூலமாக, என் நடக்கையின் மூலம் செய்த பாவங்களை என்ன செய்யும்? மன்னின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் முதல்ல. இரண்டாவது, மனதை என்ன செய்யணும்? நம்ம மைண்ட என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையினால் புதுப்பிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இது சும்மாலாம் புதுப்பிக்கலாம் ஆகாது. நீங்க தனியா உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நிரப்புறீங்களோ அதை பொறுத்துதான் உங்க மனம் புதிதாகும். அல்லேலூயா. மனம் புதிதாகி நீங்க ஜெபித்து விட்டால் ஈஸியாக சாத்தானை என்ன செய்து விடலாம்? எதிர்த்து விடலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7-9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். சாத்தானை எதிர்க்கிறதுனா சும்மா எல்லாரும் போய் எதிர்க்க முடியாது. சிலர் போய் பிசாசு இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியும், சொல்ற ஆறு வந்து ஓட்ட சரட்டையா இல்ல ஒரிஜினலா அப்படின்னு யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். ஒரு வாலிப தம்பிட்டு அவங்க அம்மா சொல்லி விட்டுருந்தாங்களாம். என்ன சொல்லி விட்டாங்க? தம்பி நீ எங்க போனாலும் சிலுவை அடையாளத்தை என்ன செய்ய போட்டுக்கோ, போட்டுட்டேன்னா ஏசப்போன என்ன செய்வாங்க? பாதுகாப்பாங்க. ஆனா அந்த தம்பி ஒழுங்கா இயேசுவை நம்பினா தம்பி கிடையாது, மனம் திருமண தம்பி எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு நாள் காட்டுக்குள்ள போயிட்டார். காட்டுக்குள்ள போனா மிட் நைட்டு 12 மணி. அதுக்கடுத்து அவருக்கு போகிறதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, பாதையை தவற விட்டு விட்டார். அதனால அந்த பகுதியில படுத்து தூங்க வேண்டிய நேரம். அதனால படுக்கும்போது அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, சிலுவை அடையாளத்தை என்ன செய்யணும்? போடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா தன்னை சுத்தி சிலுவை அடையாளம் போட்டுட்டு தன் மேல இப்படி ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டுட்டு படுத்துட்டா மிட் நைட் பாத்தீங்கன்னா சாத்தான் கூட்டம் சுத்தி வர்றது அவனுக்கு கனவுல கிளீனா என்ன செய்யுது? தெரியுது. அது சுத்தி வந்து சொல்லுதான், உள்ள படுத்து இருக்கிறது ஓட்ட சரட்டை, அது மேல இருக்கிறது ராஜமுத்திரை. உள்ள படுத்து இருக்கிறது ஓட்ட சரட்டை, மேல இருக்கிறது ராஜமுத்திரை. அப்படி யோசிச்சு பாருங்க, ராஜமுத்திரை நம்ம மேல இருந்தா தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆமா, பக்கத்துல நினைச்சுக்காளுங்க, நீங்க எப்படி ஓட்ட சரட்டியா? ஏதோ ராஜமுத்திரை இருக்கிறனால நிறைய பேர் வண்டி ஓடுதுன்னு நினைக்கிறேன். சரிதானா? உள்ள படுத்திருக்கிறது ஓட்ட சரட்டை. சரிதானா? வேதத்துல பாத்தீங்கன்னா மனம் திரும்பாம ஒரு ஆத்துமா ஒரு 7 பேர் பிசாசு துரத்து கிளம்பிட்டாங்க. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19:13-17 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 19 அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகி யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு
உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சாங்களாம்? யோசித்து பாருங்களேன், இவங்க மந்திரவாதிகள். ஆனா பவுல் மூலமா தேவ ஆவியானவர் பலமா கிரியை செய்யறத பாக்குறாங்க. பவுல் இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசுல என்ன செய்யுது? பயந்து நடுங்குது, பிச்சுக்கிட்டு என்ன செய்யுது? ஓடுது. நல்லா கவனிக்கணும். என் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, என் நாமத்துல பிசாசு துரத்த போறியா, என் சித்தத்துல பிசாசு துரத்த போறியான்னு கேட்டார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு என்ன செய்யுது? ஓடுது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தில் ஊழியம் செய்ய போறியா இல்ல என் சித்தத்தில் ஊழியம் செய்ய போறியா அப்படின்னு கேட்டாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன வித்தியாசம் நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு. என் நாமத்தில் ஊழியம் செஞ்சா பிசாசு போகும், ஆனா என் சித்தத்தில் ஊழியம் செஞ்சா பிசாசு உன்னை கண்டாலே நடுங்குவான் அப்படின்னு. பிசாசு உன்னை கண்டாலே என்ன செய்வான்? நடுங்குவான். அதனால நம்ம ஓட்டச்சரடியா இல்லாம துரத்தணும். அல்லேலூயா. எப்படி துரத்தணும்? ஓட்டச்சரடியா இல்லாம என்ன செய்யணும்? துரத்துனா நல்லது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த 7 பேர் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படவே இல்லை. என்ன செய்யப்படலைங்க? தேவ பிள்ளையை நல்லா கவனிக்கணும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. நீங்க சபைக்கு வந்ததுனால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீன்னு அர்த்தம் அல்ல. நீ ஜெபிக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு அர்த்தம் அல்ல. நீ மறுபடி பிறந்திருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். உனக்கு இயேசுவுக்கு சரியான ஒரு ஐக்கியம் என்ன செய்யணும்? இருக்கணும். மோகன் செய்யா அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் இருதயம் பெருசா வீங்கி கால் விளங்காம கடந்த நடமையில இயேசு சுகம் தந்தார். சுகம் தந்தோடனே கிளீனா 3 வருஷம் சபைக்கு போனாரு. ஒரு பக்தியா வாழ்ந்தால், காணிக்கை கொடுத்தார், எல்லாம் செய்தார். ஒழுங்கா பைபிள் வாசித்தார். ஒழுங்கா ஒரு பயபக்தி அவர் கூட இருந்தது. ஆனா ரட்சிக்கப்படல. என்ன செய்யப்படல? ரட்சிக்கப்படல. அப்ப நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்படாம சபைக்கு வர முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனா அவர் எப்ப ரட்சிக்கப்பட்டார்? ஒரு நாள் ஒரு பெந்தேகோஸ்து மீட்டிங்ல பாத்தீங்கன்னா, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசுவின் பாவத்தை மன்னித்தார், நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் சில வாலிபர்கள் சாட்சி சொன்னாங்க. அந்த வார்த்தைகளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பாவம் மன்னிக்கப்பட்டதா? என்ன ரட்சிக்கப்பட்டதா? என்ன மறுபடி பிறந்திருக்கிறதா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள இல்லையே. அப்ப அந்த பெரிய சுவாசம் போய் கேட்ட பொழுது ஏசாயா 59 அதிகாரம் 1-2 அவர் கொடுத்து, தம்பி இதை வாசித்து வீட்டுல போய் உட்கார்ந்து ஜோமன் அப்படின்னு அனுப்பிவிட்டார். அதுல உங்கள் பாவங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக என்னத்தை உண்டாக்குது? பிரிவினை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் அவர் அதை உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு பாவத்தை உணர்த்த ஆரம்பித்தார். ஒவ்வொரு பாவங்களை தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதை வெறுத்து விட்டார். பாருங்க, அந்த நேரம் கிட்டத்தட்ட அதிகாலை 4 மணி ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னாராம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கு கர்த்தர் அவரை வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பி நீங்க ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து பிசாசு என்ன செய்யணும்? துரத்தணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாம பிசாசு துரத்தினீங்கன்னா அது உங்களை சத்துரு என்ன செஞ்சிடும்? சில ஆட்களை நான் பார்த்து இருக்கிறேன். நாங்க போய் பிசாசு துரத்து போனா அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காது. ஆனா அது பாத்தீங்கன்னா பிசாசு என்ன செய்யும் தெரியுமா? அரட்டும். அது அப்ப சொல்லும் பாருங்க, வச்சு பாரு என்ன நடக்குது அப்படின்னு. போய் அமைதியா உட்காந்துடும். நாங்க ஒரு இடத்துல பிசாசு துரத்த போனோம். அந்த சகோதரியும் ரசிக்கப்படலை. பிசாசு துரத்த போற சகோதரி ரசிக்கப்படலை. பக்கத்துல ஒரு சகோதரி, அது பாத்தீங்கன்னா வாயெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாய் வார்த்தை பேச ஆத்துமா. சரிதானே? நாங்க இங்க ஜோம் அது வந்து அரட்டுது. ஏய் நீ போறையா போகலையான்னு அது என்ன செஞ்சுட்டு பேசிக்கிட்டு இது பார்த்து ஒரு முறைச்சிச்சு பாருங்க. போனவங்க அதுக்கு ஜென்மத்திலே நினைச்சுக்கல பாருங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். ரசிக்கப்படாம பிசாசை என்ன செய்ய முடியாது? துரத்த முடியாது. துணிகரமா பிசாசு துரத்த ஆரம்பிச்சோம், நிலைமை பரிதாபமாயிரும். நிலைமை எப்படி ஆயிரும்? அதனால பிசாசை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா ஒரு தேவ பிள்ளை சில வேலைகளை பிசாசு வந்து உங்ககிட்ட சில குறை சொல்லுவான். உங்ககிட்ட இந்த பாவம் இருக்குது, நீ சொன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு. உடனே நீங்க ஒத்துக்கணும், பிசாசு நீ சொல்ற குறை இருக்குது, நிறைய குறை இருக்குது, நான் ஏசப்பட்ட என் பாவத்தை என்ன செய்யறேன்? அறிக்கை பண்றேன்னு ஆண்டவரை மன்னிப்பு கேட்டுட்டு பிசாசை எதிர்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஒரு இடத்துல
பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரிக்கு பிசாசு பிடித்திருந்தது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு நபர் பைபிள் எடுத்துட்டு போய் தலையில் அந்த பொண்ணு மேலே கையை வச்சு அந்த பைபிளை வச்சு போய் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொன்னார். வேண்டாம் அப்படின்னு அது சரிதானே, எதுவும் பணவடிக்க போறையா போகலை அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு இவர் 3ஆம் தடவை மேல வச்சு போய் இயேசுவின் நாமத்தில் பாருங்க, வண்டவளம் தண்டவளத்தால் வெளியே கொண்டு வந்து இயேசுக்கே பயந்துச்சு. ஒரே ஓட்டல் வருஷம் திரும்பி வேற ஒரு ஐயா வந்தாரு, எனக்கு தெரியும் அந்த ஐயா தான். அந்த ஐயா வசனத்தை தான் வாசித்தார், வேற ஒன்றும் இல்லை. என்ன செய்யல, பிசாசம் போ வா துரத்து அப்படின்னா எதுவுமே என்ன செய்யல பண்ணல. வசனத்தை வாசித்தார். மரணத்துக்கு அதிகாரிக்கு பிசாசம் இயேசு தமது மரணத்தினால் என்ன செய்தார் ஆளித்தார் அப்படின்னு எபிரேயர்ல போட வசனத்தை வாசித்தார் பாருங்க. பொத்திரிகள் பிசாசு போயிடுச்சு, இயேசு விடுதலை தந்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஒழுங்கா பிசாசை எதிர்த்து நின்றால் பிசாசு என்ன செய்வான், ஓடுவான். அல்லேலூயா. சுமித் வில்கி சுவர்த் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய எழுப்புதல் வேற. அவரிடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்திருந்தது. என்ன அப்படின்னா, என் மகனுக்கு பிசாசு பிடித்த நிலைமையில, எந்த ட்ரெஸ்ஸும் போடாத நிலைமையில, சில ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. ஐயா நீங்க என் மகனுக்காக ஜெபிக்க முடியுமா அப்படின்னு அந்த கடிதத்தில் வந்தது. இன்னைக்கு காலம் மாதிரி போன் இருந்தா போன்ல பேசிப்பாங்க, அன்னைக்கு போன்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கடிதம் வந்துருது. அது ரொம்ப லாங்ல இருக்கிற ஒரு ஊர், கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல, அவ்வளவு டிஸ்டன்ட். இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த லெட்டர் படித்த உடனே கிளம்ப ஆரம்பிச்சார். சரி, நான் உடனே கோட்டை எடுத்து மாட்டினேன். இவர் இங்க கோட்டை தான் மாட்டுறாரு. அவங்க உட்கார்ந்து அந்த சகோதரி சொல்லுது அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு. அவன் என்ன செஞ்சான், இவங்களுக்கு ஒன்றும் புரியல, எவன் கிளம்பிட்டான் யாருக்கு தெரியும். அவன் என்ன செஞ்சான், கிளம்பிட்டான் அப்படிங்குது. யார் கிளம்பிட்டான், ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியும், இப்போ போன்றதாவது சரி காசு கிளம்பிட்டாரு நம்ம நினைக்கலாம். யார் கிளம்பிட்டா அவங்களுக்கு தெரியல, அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்குது. யார் வந்துகிட்டு இருக்கா இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் கதவை தான் திறந்தா இருப்பாருங்க, பிசாசு பொத்தின் கீழே விழுந்துச்சு. அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போடாத சகோதரி 2 பேர் எப்பயுமே காவலுக்கு போட்டிருப்பாங்களாம். அது பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ள ஓடி போய் ட்ரெஸ் எல்லாம் நல்லா மாட்டிட்டு ஒன்றும் தெரியல பாப்பா மாதிரி அவருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கு. ஏசு என்ன தந்தார், விடுதலை. அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க ஓட்ட சரட்டையா இல்லாம எப்படி இருக்கணும், நல்ல சரட்டையா இருந்தீங்கன்னா பிசாசு என்ன செய்யும், ஏத்துனா ஓடும். இல்லைன்னா நீங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் நம்ம ஆளுதான், நம்ம கிட்ட என்ன செய்ய. ஒரு பாஸ்டர் ஒரு சகோதரிக்கு பிசாசு துரத்த போனாராம். அந்த பிசாசு போகலான்னு கடைசியில் உடனே கிஸ்தி பாட்டை போட்டு விட்டாராம். அந்த காலத்துல டேப்பர் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு விட்டாராம். அந்த பாட்டை போட்டு இதையும் சேர்ந்து பாடிச்சான். என்ன நீங்க சேர்ந்து பாடுற அப்படின்னா, பாடுறது ஏன் ஆளுதான் அப்படின்னு பாருங்க. இருந்தாலும் யாரு இன்னைக்கு நிறைய சபைகளை நடக்கிற கொடுமை என்ன தெரியுமா, அதுவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுது, அதுவும் சேர்ந்து பாட்டு பாடுது, அதுவும் சேர்ந்து என்ன செய்யுது அந்நிய பாஷை. முந்தானத்துக்கு கூட எங்க வீட்டுக்கு ஒரு சகோதரி இருந்தது, ஜோம் பண்ணா பிசாசு, ஆனா அது அந்நிய பாஷை பேசுறப்பா. என்ன பாஷை பேசுது, அது என்ன டைலாக் கொடுத்து நினைக்கிறீங்க. சரி, கடைசியில் கொடுத்து போயிடுச்சு, ஏசப்ப விடுதலை தந்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், பிசாசுக்கு தெரியும் யாருக்கிட்ட இயேசு இருக்கிறார், யாருக்கிட்ட இயேசு இல்லை. நாங்கள் ஒரு சகோதரிக்கு, வாலிப சகோதரிக்கு அது ரொம்ப பாவத்தில் அடிபட்டு இந்த சேட்டு மூலமாக அடிபட்டு உட்கார்ந்து பல பிசாசு உட்கார்ந்து போய் ஜோம் பண்ண போயிருந்தோம். அப்போ போனால் ஒரு ஸ்டேஜில் அது சொல்லிச்சு, நீ சொன்னால் நான் போக மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சு. உடனே நான் பார்த்தேன், சொன்னால் போக மாட்டியா, இப்போ எனக்குள்ள இயேசு இருக்கிற பார் அப்படின்னு. அதுலேயே அது என்னை ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருந்துச்சு. எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பாரு அப்படின்னு பாருங்க. பார்க்க முடியல எனக்கு பயமா இருக்கு அப்படிங்குது. நீ எல்லாம் இயேசுவை கூப்பிட்டா வந்துடுவாரு அப்படிங்குது. நான் கூப்பிடுறேன், வர்றாரு, வர்றாரு, நான் போயிருந்தேன் 10 கிலோ இருந்துச்சு போஸ்ட். அல்லேலூயா. ஆனா அதே இது அவங்க அம்மாவும் அப்பாவும் ரசிக்கப்படலை, சரியான விதத்துல அவங்க அடக்க வந்தாங்க. அது முறைச்சிட்டு பாருங்க, முறைப்பு நீங்க தான் என்னை தொடக்க வர்றீங்க அப்படின்னு. பிசாசுக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம கூட இயேசு இருக்கிறாரா இல்லையான யாருக்கு தெரியும், பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, முதல்ல இயேசுக்கு தெரியும், ரெண்டாவது யாருக்கு தெரியும், உங்களை பத்தி 7 இருந்து இன்ஜெக்ட் வரைக்கும் அப்படி கிளீனா பிங்கர் டிப்பு போட்டு வச்சிருப்பான். என்ன போட்டு வச்சிருப்பான். அதனால மனம் திரும்பி
இயேசுவை விசுவாசித்து சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். என்ன செய்யுங்க? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்லுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று வகையை சுற்றித் திருகிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்குங்கள். எப்படி எதிர்த்து நிற்கணுமா? விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? எதிர்த்து நிற்கணும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கு கோலியாத் வந்து நிற்கிறான். பெலிஸ்தர் என்றாலே சுற்றி திரிகிறவர்கள் என்று அர்த்தம். பெலிஸ்தர் என்றால் என்ன அர்த்தங்க? இப்ப சுற்றி திரிகிறது யாரு? பிசாசு. இந்த பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள யார் இருக்கணும்? நம்ம மனம் திரும்பி இருக்கணும். 2வது நம்ம அவர் மேல் விசுவாசத்தை உறுதியாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுங்க? உறுதியா இருக்கணும். ஆனா 40 நாள் வந்து பயமுறுத்துறான். உங்கள ஒருவன் தைரியம் இருந்தா ஒத்தைக்கு வாங்கலாம், நான் ஜெயிச்சுட்டேன்னா நீங்க எனக்கு அடிமை, நீங்க ஜெயிச்சுட்டேன்னா நான் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி கோலியாத்து சவால் விடுகிறான். 40 நாளும் பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனை விசுவாசிக்கிறவன் தான். ஆனா ஒருத்தருக்கு யெகோவா தேவன் மேல என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. யார் மேல விசுவாசம் இருக்கு அப்படின்னா எதிரி மேல என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. எதிரி மேல விசுவாசம் இருந்தா அவன் மேல பயம் தான் இருக்குது. கர்த்தர் மேல அவங்களுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அப்ப கர்த்தர் தேடினார். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறதுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் யார் வருவான்னு பார்த்தா தாவீது வந்தான். தாவீதுக்கு பாத்தீங்கன்னா சவுலுக்கு முன்னாடி கொண்டு போய் இருப்பாங்க. சவுல் சொன்னாரு, எப்ப நீ சின்ன பையன், ஒன்னாலாம் யுத்தம் பண்ண முடியாது. உடனே அந்த தாவீது சொன்னான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்துச்சு, இதெல்லாம் ஜெயிக்க ஏசப்பா எனக்கு என்ன தந்தார்? யெகோவா தேவன் எனக்கு பலன் தந்தார். அதே போலதான் அந்த கோலியாத்து ஒரே நபர் தான். இவனையும் ஜெயிக்க கர்த்தர் எனக்கு என்ன தருவார்? பலன் தருவார்னு சொல்லி அவன் ஃபீல்டுல போய் தேவன் மேலுள்ள விசுவாசத்துல உறுதியா நின்றான். அல்லேலூயா. தேவன் மேலுள்ள விசுவாசத்துல உறுதியா இருந்து எதிரியை எதிர்த்தான் பாருங்க. கல்லை எறிந்தான், பொத்தின் எதிரி கீழே விழுந்தான். கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. தேவப்பிள்ளை இந்த இடத்துல ஒரு நபர் உங்க வாழ்க்கையில பயத்தின் ஆவியினால் கட்டப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசித்து, என்னை மனம் திரும்ப வேண்டியதை மனம் திரும்பி விசுவாசித்து நீ பிசாசை எதிர்த்து நிற்பா என்றால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இரவு நேரங்களில் சில தனியா இருந்தாலும் பயப்படுறாங்க. பார்த்திருக்கீங்களா? எப்படி இருந்தா? தனியா இருந்தா பயப்படுவாங்க. தனியா இருந்தா போராட்டம் வரதான் செய்யும். நாங்களாம் ஊழியத்தில் ஃபீல்டில் இருக்கோம். லாட்ஜில் விட்டுருவாங்க. லாட்ஜில் விட்டுட்டா எனக்கு போராட்டம் அங்கே தெரியும். அங்கே இருக்கிற ஈவல் ஸ்பிரிட்லாம் வந்து நிற்கும். எனக்கு இதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சது தானே. அதனால நமக்கு இது ஒரு மேட்டர் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு என்ன செய்யும்? போகும். அல்லேலூயா. ஆனா சிலர் பயந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல தேவன் மேல விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசை என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கிற. உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது, இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. 2வது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்க்கணும். யாருக்கு கீழ்ப்படிந்து? இயேசுவை விசுவாசித்தா மட்டும் போதாது. மனம் திரும்பி இருக்கீங்க, ரொம்ப நல்லது. விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? எதிர்த்து. யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள், அப்பொழுது அவன்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அனைவரும் பாத்தீங்கன்னா இந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் அந்த வார்த்தை விட்டுருந்தாங்க. விட்டுட்டு பிசாசுக்கு எதிர்த்து அப்பொழுது அவங்களை விட்டு என்ன செய்வான்? அந்த மேலுள்ள வசனத்தை முழுமையா என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் என்ன ஆராதனை பண்ணினாலும், என்ன ஜெபம் பண்ணினாலும், என்ன பிசாசு துரத்தினாலும் பிசாசு என்ன செய்யாது தெரியுமா? போகவே போக. மோகன் செய்ய அவர்களும் அவரோடு சேர்ந்து ஒரு ஊழியக்காரரும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப தம்பிக்கு பிசாசு பிடித்தது. கிறிஸ்துவ ஃபேமிலி தான். சரிதான். நான் ஜெபிக்கும்படி போயிருந்தாங்க. அப்புறம் ஜெபிக்கும்படி போன பொழுது ஆண்டவர் வந்து சொன்னார், இங்கே பார்த்தீங்கன்னா விக்கிர கூத்துக்கூடிய, அதாவது இயேசு படம், சரிதானா, இப்படி சிலுவை சில காரியங்கள்லாம் விக்கிரக ஆராதனைக்குரிய சில பொருட்கள்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒதுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. அதுக்கு பிறகு 1 மணி நேரமா போராடி ஜெபம் பண்றாங்க. பிசாசு போகவே இல்லை. பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. இப்ப இவர் பலபடிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்காரு, என்ன ஆண்டவரே, இவங்க தான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்களே, இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, ஒரு குறிப்பிட்ட கலர் பெட்டியை காமிச்சு அதுல இயேசு சிலுவையில தொங்குறது போல படம் இருக்கு, அந்த படத்தையும் தூக்கி என்ன செய்ய சொல்லு,
வெளியே போட சொல்லு. அதை வெளியே போட்டாங்க பாருங்க. இவங்க போன் கூட சொல்ல, பிசாசு வெளியே போய்விட்டது, இயேசு விடுதலை தந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியாம நீங்க என்னென்னதான் புவாக்குவான்னு கத்தினாலும் ஒண்ணு என்ன செய்ய போறது இல்லை. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாம என்ன கத்தினாலும் ஒன்னும் ஆகப்படுறது இல்லை. யாருக்கு கீழ்ப்படியணும்? சிலர் சொல்றாங்க, நாங்க எங்க சொந்த புருஷனுக்கே கீழ்ப்படியணும் இல்லை, வேற எங்க பாருங்க அப்படிங்களா? தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதே வேலை தேவன் நமக்கு கொடுத்த தலைமைத்துவத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படியாவிட்டால் மேற்படியாக வந்து விடுவான். கீழ்ப்படியாவிட்டால் எந்த படியா வந்துடுவான்? மேற்படியாக வந்து விடுவான். மேற்படியாக வரக்கூடாது வச்சுக்கணும். கீழ்ப்படிஞ்சிருங்க. அல்லேலூயா. சரி, கீழ்ப்படிதல்னா என்னையா அர்த்தம்? அதை ரொம்ப முக்கியமான மேட்ரு. ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லு அப்படிங்கிறது தான் தேவன் சபைக்கு கொடுத்த அழைப்பு. சபைக்கு தேவன் கொடுத்த அழைப்பு என்னதுங்க? பிசாசு ஓடணும் அப்படின்னா சுவிசேஷத்தை சொல்லணும். என்ன சொல்லணுங்க? வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக போதும். கவனிங்க, ஆண்டவர் இங்க சொல்ற முதல் பாயிண்ட் என்னன்னா, சபை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான பொறுப்பு. பிசாசு உங்களை பார்த்து ஓடணும் அப்படின்னா நீங்க பார்க்கிறவங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், எதற்கு திரும்ப வரப்போகிறார் என்ற சுவிசேஷத்தை நற்செய்தியை கண்டிப்பா என்ன செய்யணும்? சொல்லணும். சொன்னதான் பிசாசு என்ன செய்யும்? ஓடும். சில ஆட்கள் சுவிசேஷம் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. ஆனா இங்க உள்ள அநேகர் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஊழியர்களை செய்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா பிசாசு ஓடணும் மெயின் ரீசன் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பு என்பவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த என்ன உண்டாயிட்டான்? நல்லா கவனிக்கணும். ஒரு பட்டணத்தில் இருக்கிற பிசாசு போனாதான் சமாதானம் வரும். ஆனா பிசாசு எப்ப போனா நீங்க சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். சுவிசேஷத்திற்கு முன்னாடி எந்த பிசாசு நிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார்னு சத்தமா அறிக்கை பண்ணி பாருங்களேன். அந்த இடத்துல இருக்கிற பிசாசு நிக்க முடியாது. தெரியுமா? சுவிசேஷத்துக்கு முன்பாக எந்த பிசாசாலும் என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. அதனால தேவ பிள்ளைகள் சுவிசேஷத்தை சொல்லும் போது தைரியமா என்ன செய்யணும்? சொல்லணும். இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படின்னு சத்தமா சொல்லி பாருங்களேன். அந்த இடத்துல எந்த அசுத்தாவி இருந்தாலும் நடுங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு முன்பாக இவன் சாதாரண பிலிப்பு என்பவர் ஒரு சாதாரண சமையல் வேலை பரிமாற வேலையில தான் இருந்தார். ஒரு சாதாரண விசுவாசி டியூட்டியில தான் இருந்தார். ஆனா பாருங்க, அந்த டியூட்டியில இருந்தவர் சுவிசேஷத்தை சொன்ன பொழுது கர்த்தர் சுவிசேஷகனாக மாற்றினார், அபிஷேகம் பண்ணினார், அற்புத அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு கீழ்ப்படுதல் என்றால் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நீ
ரட்சிக்கப்பட்டா போதாது, நீ அபிஷேகம் பெற்றா போதாது, நீ சுகம் பெற்றா போதாது. நீ பெற்ற சுகத்தை ரட்சிப்ப மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அல்லேலூயா. அறிவியுங்கள், கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வாதம். அதுபோல வேதத்துல பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா இந்த சாம்சனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள இப்படி ஒரு அசால்ட்டு தனம் வந்து விடுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அசால்ட்டா வாழ்றாங்க. அப்படி நம்ம வாழக்கூடாது. இவர் பாத்தீங்கன்னா கண்களி இச்சைக்கு இடம் கொடுத்து, இவர் மேல் அபிஷேகம் இருந்தது, கண்களுக்கு இச்சையோட இடம் கொடுத்தாலும் நம்ம வந்து சிங்கத்தை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும்னு சொல்லி அசால்ட்டு தனத்துல பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா காசாவுக்கு போய் ஒரு பெண்கிட்ட போறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தெளிலாள்கிட்ட போறாரு. தெளிலாள்கிட்டையும் போய் பல முறை பாத்தீங்கன்னா நான் எப்பொழுதும் கூட எந்திருப்பேன்னு சொல்லி சில பேர்ல வல்லமே என்ன செஞ்சா இறங்கிச்சு, உண்மைதான். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சாத்தான் அவனை சிறுமைப்படுத்தினான். அவன் கண்கள் என்ன செய்யப்பட்டது? உள்ளாக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, ஒரு நாள் வந்து பாவம் செஞ்சுக்கிட்டே தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்துகிட்டே ஊழியம் செஞ்சீங்கன்னா சில வேலைகளை கர்த்தர் கிரியை செய்வார். அது எதுக்கு தெரியுமா? அது வந்து அவங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க ஜெபமே பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்க தனிப்பட்ட விதத்தில் தேவனோட ஐக்கியமா இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து ஸ்டேஜில் நிற்பீங்க, நீங்க பாட்டு பாடும்போது அபிஷேகம் இறங்கும், நீங்க பிரசங்கும் போது கர்த்தர் பேசுவார், நீங்க சொல்லும் போது சுகம் அடைவாங்க. இதனால சிலருக்குள்ள என்ன உண்டாகும் தெரியுமா? துணிகரம். என்ன வரும்? துணிகரம். நம்ம ஜெபிக்க நினைச்சோம், நம்ம ஆராதனை பண்ண நினைச்சோம், நம்ம தேவனோடு கூட சரியான விதத்துல ஐக்கியத்தில் இல்லாவிட்டாலும் கர்த்தர் கிரியை செய்யலாம்னு சொல்லி அந்த துணிகரம் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் விடுவது நிஜமாக மாறிவிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கு இடையில சரியான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நீங்க ஆவியானுடைய சத்தத்துக்கு அனுதினம் செவிசாய்த்து கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போனாதான் பிசாசை ஓடும், இல்லைன்னா பிசாசை என்ன செய்யாது? ஓடாது. அதனால தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சாதாரண கிராமம் ஆகின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துல போய் எதிரியை ஈஸியா துரத்திடலாம்னு போறாங்க. ஆனா அங்க போனா இவங்க தான் தோற்கடிக்கப்பட்டார்களுடைய சின்ன பட்டணம் இவர்களை என்ன செய்து விட்டது? ஜெயித்து விட்டது. காரணம் என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படியல. யாருக்கு கீழ்ப்படியல? தேவனுக்கு கீழ்ப்படியல. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கல. சாபத்தீடான பொருளை ஆகான் என்பவர் தன் கூடாரத்துக்குள் வைத்து விட்டான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, எப்பா எனக்கு கீழ்ப்படியாம போனதுனால் நான் அந்த நடுவில் இருக்க முடியல, அவங்களுக்கு ஜெயத்தை தர முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நீங்க வந்து பிசாச துரத்த துணிகரமா என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து நிற்க கூடாது. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ரொம்ப 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 முக்கியம். நீ ஜனத்தை கூட்டி பரிசுத்தப்படுத்து, நான் ஜெயத்தை தருவேன் சொன்னார். அதே போல ஆகான் அகற்றப்பட்டான், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை நீங்க என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். பரிசுத்தமா வாழ்ந்து பிசாசை எதிர்த்து நிற்கணும். தேவனுடைய சத்தத்துக்கு, மெல்லிய சத்தத்துக்கு செவி கொடுத்து பிசாசை என்ன செய்யணும்? சும்மா அசால்ட்டா நம்ம ஆட்கள் ஜெபமே பண்ணாம என்ன செய்யுது? அசால்ட்டா. ஆண்டவர் சில வேலை செய்வார், சில வேலை அது உங்களை என்ன செய்ய விட்டுருவாரு? அறைய விட்டுருவாரு. சரிதானா? ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். மூன்றாவதாக தேவ சித்தம் செய்து பிசாசை எதிர்த்து நிற்கணும். என்ன சித்தம் செய்யணுங்க? தேவ சித்தம் செய்யாமல் நீங்கள் பிசாசை எதிர்த்து நின்றால் பிசாசு என்ன செய்யாது? ஓடாது. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 11 வரைக்கும், லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதித்தது எதுன்னு தெரியுமா? தேவ சித்தத்தை இயேசு செஞ்சிடக்கூடாது. அதுதான் அவருடைய டியூட்டி. சரிதானா? இப்ப இயேசுவுக்கு நேருக்கு நேராக எதிர்த்து நின்று பேசுகிறான். ஆனால் இயேசு அந்த சோதனையை தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை ஜெயித்த பொழுது அவர் ஜெபாலயத்துக்குள்ள போய் பிசாசு துரத்துறாரு. பிசாசு நடுங்குகிறான் இயேசுவை கண்டு. யாரை கண்டு நடுங்குறான்? இப்ப நேருக்கு நேரம் பேசுறவன் வந்து பேசியிருக்கிறதுல இப்ப அவனால நேருக்கு நேரம் என்ன செய்ய முடியல? பேச முடியும். நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட விதத்தில் பிசாசு கண்டிப்பா வருமா? தனிப்பட்ட விதத்துல சொல்லுங்க. நீங்க தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தனிமையில பிசாசை ஜெயித்தால் ஃபீல்டுல நீங்க ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. நீங்க தனிமையில ஜெயிக்கல அப்படின்னா ஃபீல்டுல பிசாசை செய்ய முடியாது, ஜெயிக்க. அதனால தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படினா சாத்தான் உங்களை கண்டு நடுங்குவான். என்ன செய்வான்? இல்லைன்னா உங்களை கண்டு பரியாசம் பண்ணுவான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து. நான்காவதாக உபவாசம் பண்ணி பிசாசை எதிர்த்து நிற்கணும். என்ன பண்ணி எதிர்த்து நிற்கணுங்க? உபவாசம் பண்ணி. முதலாவது மனம் திரும்பி விசுவாசத்தை எதிர்த்து நிற்கணும்.
இரண்டாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எடுத்து நிற்கணும். மூணாவது தேவ சித்தம் செய்து தேவனுக்கு பிசாசை எடுத்து நிற்கணும். நான்காவது உபவாச ஜெபம். மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 இருந்து நீங்க 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க பிசாசு பிடிச்ச ஒரு பையனை வந்து அவங்க அப்பா கொண்டு வருகிறார். சீசர்கள் ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, பிசாசு ஓடல. அப்ப இயேசு கிட்ட கொண்டு வராங்க. இயேசு துரத்தோட போயிடுச்சு. அப்ப சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏன் எங்களால துரத்த முடியல? உங்கள் அவிசுவாசத்தினாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வந்து எவ்விதத்தில் என்ன செய்யாது, புறப்படுவார். சில வீடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பட்டிருப்பாங்க. அந்த கோபத்தின் ஆவி அவங்களை விட்டு போகாது, எரிச்சலின் ஆவி சிலர் விட்டு போகாது. சில வீடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமை ஆவி, ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான், அபிஷேகம் பெற்ற குடும்பம் தான், ஆனா சில ஆவி வெளியே போகாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, தனியா உபவாசம் பண்ணணும், குடும்பமா உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி 3 நாட்கள் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை ஆவி உங்க பிள்ளைகளை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க கணவனாரை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே. இன்னைக்கு நிறைய அசுத்த ஆவிகள் வெளியே போகாதது காரணம்னா, சபை வந்து முன்னாடி இருந்த மாதிரி உபவாசம் பண்ணி என்ன செய்யறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. உபவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சபை நல்லா வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா திடீர்னு சபையில இருக்கிற ஆட்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சபையில ரொம்ப ஆட்கள் 500 பேர் வந்தவங்க இப்ப 80 பேர் வந்து இதுக்கு நடந்து வந்துருச்சு. அப்ப பாஸ்டர்மா என்ன செய்தாங்கன்னா, 7 நாட்கள் உபவாசம் பண்ணி சபை ஸ்டேஜிலேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. என்ன ஆண்டவரே, ஏன் சபையில வந்து ஆட்கள் வந்தவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு 7 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது 7வது நாள் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். கர்த்தர் அவருடைய கண்ணை திறந்த போது சபைக்கு மேலாக ஒரு குரங்கின் ஆவி பார்த்தீங்கன்னா படுத்து கிடந்தது. இப்ப இவருக்கு இப்பதான் தெரிஞ்சுதான் அந்த பிசாசு என்ன செய்யறான், தடை பண்றாங்க. அவர் சொன்னா, ஏ பிசாசு, இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னாரு. அது அப்படி நடுங்கிக்கிட்டு இருந்து என்ன சொல்லிச்சு, நான் தான் மக்களை சிதறடிச்சுக்கிறேன், நான் இங்க பல வருடமா இருக்கிறேன், என்னை போக சொன்னதுங்க, உனக்குலாம் நாங்க அனுமதி கொடுக்க முடியாது, ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல என்ன செய்ய, வெளியே போனாரு பாருங்க. பொத்துக்கு கீழே விழுந்துச்சு. அங்க படுத்திருக்கும் போது பெருசா இருந்துச்சு, பொத்துக்கு கீழே விழுந்தபோது சிறுசா மாறிவிட்டது. ஓடிகள் சொல்லும் பொழுது வேகமாக ஓடியது. அடுத்து சபை வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா மறைபொருட்களை தேவாவியான் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உபவாச ஜெபம் ரொம்ப 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 முக்கியமானது. சில சாதி பிசாசு துரத்தணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லுங்க. பிசாசு துரத்தனா உபவாசம் பண்ணணும். 5வதாக தேவனுக்கு மட்டும் ஆராதனை செய்து பிசாசு துரத்தணும், எழுத்து நிற்கணும். யாருக்கு மட்டும் ஆராதனை பண்ணணுங்க? இன்னைக்கு நிறைய பேர் தேவனை ஆராதிக்கிறாங்க, ஆனா அதே மாதிரி உலகத்தையும் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, 2 எஜமானுக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. உலகமும் எனக்கு வேணும், இயேசுவும் எனக்கு வேணும். யாரு வேணுமா? உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, தாவீது சவுலுக்குள்ள பிசாசு பிடித்திருந்தது. யாருக்கு? சவுலுக்கு பிசாசு பிடித்தது. ஆனா தாவீது ஒரு ஆராதனை வீரன். தாவீது எப்படிப்பட்டவன்? அவன் ஆராதனை பண்ணின பொழுது பாத்தீங்கன்னா பிசாசு என்ன செஞ்சது? 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல 14 இருந்து 23 வரைக்கும் நீங்க வாசித்து கேட்டேன். தாவீது இசை வாசித்த பொழுது இந்த சவுலுக்குள் இருந்த பொல்லாத அலங்கரித்த அசுத்தாவிகள் வெளியே போய் அவன் நிம்மதி அடைந்தான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். உங்க வீட்டுல நீங்க ஒருமனப்பட்டு ஆராதனை பண்ணீங்கன்னா உங்க ஏரியாவுக்கே சமாதானம் வந்துடும். உங்க ஏரியாவுக்கு என்ன வரும் தெரியுமா? ஒரு சபை ஒழுங்கா கர்த்தரை ஆராதிக்குன்னா அந்த பகுதியில என்ன உண்டாகும் தெரியுமா? அந்த இடத்துல கலவரமோ, திருட்டோ, கொலையோ, கற்பழிப்போ, விபச்சாரமோ, வேசித்தனமோ எதுவுமே நடக்க முடியாது. தேவனுக்கு பிடிச்சது ஆராதனை, சாத்தானுக்கு பிடிச்சது ஆராதனை தான். சாத்தான் விரும்புவது அவனுக்கு ஆராதனை செய்யணும். ஆனா கர்த்தர் என்னை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயேசுவையும் ஆராதிச்சுட்டு விக்கிரக ஆராதனை என்ன செய்யறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்களை வச்சுக்கிறாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா 11 வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பற்றி அபினதாப் வீட்டுல 20 வருஷமா இருக்கு. அதை நினைச்சு கவலையப்படல. அதுக்கு பிறகு வந்து பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யுத்தத்துக்கு வரணும்னு கவலைப்பட்டு இருக்காங்க. இப்ப சாமுவேல் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். பெட்டி தங்கி இருந்தது. 1 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல்
குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. யாருக்கு மட்டும் ஆராதனை செய்யணுமா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையும் சேர்ந்து ஆராதனை பண்றாங்க? விக்கிரக ஆராதனையும் வச்சுக்கிட்டான், கர்த்தரையும். ஏன்னா கர்த்தருக்கான பரிசுத்தமாகணும், விக்கிரகத்துக்கான என்ன பாவம் வச்சு செய்யலாம். நிறைய பேர் ஏன் இயேசுகிட்ட வர்றதில்லை தெரியுமா? அதுலேயும் குறிப்பா பெரிய சபைக்கு ஏன் வர்றதில்லை தெரியுமா? அந்த சபைக்கு போனா அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இங்க போனா எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால நாங்க வருஷத்துக்கு வருங்க நாகப்பட்டினத்து கிரீன குடும்பமா போவோம், மொட்டை போடுவோம். என்ன போடுவோம் கேட்டு பாருங்க, நிறைய வீடுகளை கேட்டு பாருங்க. நான் இயேசு தினம் கும்பிட்டு இருக்கேன் சார். எங்க வீட்டுக்குள்ள பாருங்க நடுவில் அதுவும் உட்காந்துருக்கும். நடுவில் யாரும் பார்த்துக்கா ஏசு போட்டா உட்காந்துருக்கா. அது மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா சார் கிளீனாக சர்ச்சைகளை செய்வோம். போய் ஒரு மொட்டை போட்டுச்சு, அதுக்கு நேர்த்திக்கடனை செலுத்திட்டு அப்படியே வந்தவங்களை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படிதான் நிறைய பேர் ஆராதனை பண்றாங்க. ஆண்டவர் அதை கேட்கல, யாரு மட்டும்தான் ஆராதிக்கணும்? கர்த்தருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார்கள். அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா பெலிஸ்தர் வர்றாங்க, சாமுவேல் ஜெபம் பண்ணுகிறார், கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை ஜெயிக்க முடியலையோ அந்த பகுதியில நீ ஜெயம் பெறனா கர்த்தருக்கு மட்டும் ஆராதனை பண்ணணும். அல்லேலூயா. யாருக்கு மட்டும் ஆராதனை பண்ணணும்? செல்போனுக்கு ஆராதனை பண்ணக்கூடாது. எதுக்கு ஆராதனை பண்ணிடக்கூடாது? செல்போனுக்கு ஆராதனை பண்றது, தெரியாதுக்கு ஆராதனை பண்றது சரிதானா? இந்த கதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம ஆளு சாம்சன் தெரியாவுக்கு ஆராதனை பண்ணுவோம் சொல்லி ஆராதனை பண்ணாரு, குருடன் ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? குருடன் ஆயிட்டாரு. அதனால யாருக்கு மட்டும் ஆராதனை பண்ணணும்? தேவனுக்கு மட்டும் ஆராதனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? ஜெயங்கள் வந்து நமக்கு நிறைய இருக்குது, ஆனா இப்ப நேரம் இல்லை. நம்ம இருப்போமா? கர்த்தர் நம்மளுக்கு இப்ப ஜெயத்தை தரப்போகிறார். இங்க இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்ப கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். மனம் திரும்பி நாம் விசுவாசித்து பிசாசை எதிர்த்து நிற்க போகிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நிற்க போகிறோம். தேவ சித்தம் செய்து பிசாசை எதிர்த்து நிற்க போகிறோம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு மட்டும் ஆராதனை செய்து பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவா? ஜெயத்தை தருவா. கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு சோதரம்பா, சோதரம்பா சொல்லுங்க பார்க்கலாம். சோதரம் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒருமனப்பட்டு எதிர்த்து நில்லுங்கள், நான் உங்களுக்கு ஜெயம் தருவேன் சொல்ற. நீ ஒருமனப்படாம தனித்தனி கச்சா நின்றுகிட்டு எதிர்த்து நின்னா பிசாசு ஓட மாட்டான். சாத்தானுடைய தந்தரமே தனித்தனியா பிரிக்கிறது தான். வீட்டுல 4 பேர் இருந்தா 4 பேர் 4 துருவங்கள். சபையில மட்டும்தான் ஒற்றுமை. வீட்டுக்கு போனா என்ன கிடையாது? ஒரு மனம் கிடையாது. அப்படின்னா பிசாசு என்ன செய்ய மாட்டான். உங்க வீட்டுக்குள்ள இருக்க பிசாசு என்ன செய்யாது? ஓடாது. அதனால பிசாசு ஓடணும். அல்லேலூயா. ஆண்டோட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க ஒருமனப்பட்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறோம். இதுவரைக்கும் பல நாட்களாக உங்க வாழ்க்கையில பயமுறுத்தி கொண்டிருக்கிற கோலியாத்துகள், பயத்தின் ஆவிகள், அசுத்த ஆவிகள் இப்ப உங்களை விட்டு வெளியேற போகுது. ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் உமக்கு மட்டும் கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நான் கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, உங்களுடைய சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் என் சுய சித்தத்தை செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல பாப்பாக்கள் வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து, ஏசப்பா இது வரைக்கும் நிறைய வேலைகள் நான் சுய சித்தம் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்கப்பா. உங்க சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். அது போல ஆண்டவரே, உபவாசம் பண்ணி ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம் பண்ணி ஜெபிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் அடிக்கடி வயிற்று
வலியை கொண்டு வருகிற, தலைவலியை கொண்டு வருகிற, பலவீனத்தை கொண்டு வருகிற அசுத்தாவிலிருந்து எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு நபர் அடிக்கடி தலைவலி, அடிக்கடி வயிற்று வலி, பலவீனத்துல நீங்க சந்திக்கிறீங்க. அது நீங்க நினைக்கிறீங்க உங்க பலவீனம். நோ, அது பிசாசு. இப்ப நீங்க ஒப்பு கொடுங்க. இப்ப அந்த அசுத்தம் வெளியே போகும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவா. இனி நீங்க உபவாசம் பண்ணி கரெக்டா ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல நாம ஆராதனை பண்ண என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு மட்டும் ஆராதனை பண்ண ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாதவரை நான் ஆராதிக்க மாட்டேன். ஹீரோ ஒரு சிம்பிளா நமக்கு வேண்டாம். இயேசுவை மட்டும் ஹீரோவை வச்சு ஆராதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்ப நமக்கு இறங்கி வருகிறார். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. கைகளை தட்டி பாடுவோமாமே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா, ஆராதனை. Thank you Lord, hallelujah. ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இயேசுவா உங்க கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. உங்களை மட்டும் ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருதுங்க. இப்ப கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்றாரு. உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அசுத்த ஆவிகள் இப்ப வெளியேறுகிறது. Thank you Lord, thank you Lord, thank you Lord. தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. சகோதரி, உங்க கால் வலி நீங்குது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கால் வலி பலவீனத்தை கர்த்தர் இப்ப நீக்குகிறார். நானே உன் பரியை கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தர் நீங்குது. அம்மா உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Thank you Lord. ரீமா ஷாகா தரபா. நீங்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தபடினால வருகிற நன்மை வருகிறது. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது. வானத்தை கர்த்தர் திறக்கிறாரு. அடைக்கப்பட்ட